ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாகூர் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாகூர் கிச்சனில் மட்டிக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டிக்களி எதுக்கு நல்லதுன்னா, மூலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. வெளியில் ஒர்க் பண்ணுற ஜென்ஸுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி உடம்பு உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடியதாங்க இந்த மட்டிக்களி. இது ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஃபுட்டு தாங்க. இது ஒரு பெரிய மருந்து கூட சொல்லலாம். இது அவ்வளவோ யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சா இது மாதிரி செய்யுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை அமுத்துடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை நல்லா ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு இது நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணியதும் இது ரெண்டா பிளந்து வரும். அது உள்ள இருக்கிறத அழகா எடுத்து வச்சுக்கலாம். இது உள்ள ஒரு சின்ன சின்ன குடல் மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க அந்த மட்டி அதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க ஒரு காரத்துக்கு தகுந்த போல பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வதக்கி எடுத்து வச்சிருக்க மட்டியை அதில் கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கியதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் நான் வச்சுருக்கிற 3 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ சுவையான மட்டி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஒரு உணவு. இந்த சம்மர் டைமில் இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில்